இப்ப இந்த பசங்க அவங்க சித்தி வரதுக்குள்ள எப்படியாச்சும் அந்த மோதிரத்தை வாங்கி வச்சணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அதே மாதிரி அங்க அவங்க அப்பாவும் சித்தியுமே சேர்ந்து அந்த கடனை எப்படியாச்சும் அடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுமே பயங்கரமா உழைக்கிறாங்க. இப்ப அந்த கடனை கேட்டுட்டு போனதுனால இப்ப இவருமே உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து எப்படியாச்சும் காசு வாங்கியாச்சுன்னா அந்த கடனை கொடுத்துணும் அப்படின்றதுக்காக நிறைய இடத்துல கேட்டிருப்பாங்க. இப்ப வேலை செஞ்ச இடத்துலயுமே முன்கூட்டியா காசும் கேட்பாரு. ஆனா அவங்களும் செஞ்ச வேலைக்கு மட்டும் தான் காசு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதனால அவருமே அவங்க ஒய்ஃப் கிட்ட நம்ம ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு காசு திரட்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் மட்டும் தான் தேவைப்படுது, அந்த 3000 ரூபான்றது நம்மளுடைய பையனோட மோதிரத்தை வச்சிருந்தோம் இல்லையா, அதை வித்து நம்ம எப்படியாச்சும் இது பண்ணிக்கலாம், இப்போதைக்கு அதை அடகு மட்டும் வைப்போம், அதுக்கப்புறமா அதை மீட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. இப்ப அவங்களுமே சரி ஓகே ஊருக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அதை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து அவங்களும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வராங்க. எங்க இந்த பொண்ணு அவங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய காசெல்லாம் எண்ணி பாக்குறாங்க. ஆனா அப்படி இருந்தோம் இன்னும் 200 ரூபாய் குறையுது. 200 ரூபாய் குறையும் போது எப்படி நம்மளால வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறா. இப்ப அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பசங்களுமே அவங்க அப்பா கிட்ட எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா இருக்காங்க. என்ன இவ்வளவு அமைதியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவருமே எதுவுமே கண்டுக்காம போயிடுறாரு. இப்ப அவங்க வைஃப் கிட்டயுமே சீக்கிரமா போய் அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வா, நம்ம போய் எடுத்துட்டு போய் அதை கொடுத்து எப்படியாச்சும் அவனோட கடனை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த பசங்களோட சித்தியுமே அந்த முயல்குட்டியை பார்த்துட்டு நீங்க இந்த முயல்குட்டியை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா, ஒழுங்கா அந்த முயல்குட்டியை எடுத்துட்டு போய் எங்க வேணுமோ அங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல்குட்டியை எடுத்துட்டு போய் சொல்றாங்க. இப்ப இந்த பசங்களுமே இதுக்கப்புறம் நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல்குட்டியை அவுத்து வைக்க அந்த முயல்குட்டி அங்க இருந்து ஓடும்போது அங்க இருந்து லைட்டா ஒரு மண்ணு மட்டும் விலகி அந்த இடத்துல அந்த மோதிரத்தை பாக்குறாங்க. அந்த பசங்க அந்த மோதிரத்தை பார்த்த உடனே அந்த பையனுக்கு பயங்கர சந்தோஷமாயி போகுது. இப்ப அவங்க அக்காவுமே இந்த மோதிரத்தை தானே இவ்வளவு நாளா நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அந்த மோதிரத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு அவங்க சித்தி அந்த இடத்துல இருந்து எடுக்கிறதுக்குள்ள எப்படியாச்சும் அந்த மோதிரத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை எடுத்துட்டு போய் அவங்க சித்தி கிட்டயுமே கொடுக்குறா. இப்ப அவங்களுமே அந்த மோதிரத்தை எடுத்துட்டு போய் அடகு வைக்கலாம்னு சொல்லிட்டு அடகு வச்சு காசுமே வாங்கிட்டு வராங்க. இங்க அவங்க அப்பாவுமே வேற ஒரு இடத்துல காசு கேட்டிருப்பாரு. இப்ப அவங்க கிட்ட போயிட்டு காசு கேட்கலாம்னு சொல்லி பார்த்தா இப்ப அவருமே என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேத்து தானே உங்ககிட்ட கேட்டேன், இப்ப தரேன்னு சொன்னீங்களே இப்ப என்ன தரல அப்படின்ற மாதிரி சொல்றீங்கன்னு கேட்டா என்னோட பொண்டாட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன், என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து கையில கிடைச்ச மொத்த காசுமே எடுத்து வச்சு பார்த்தா அதுல 2000 ரூபாய் குறையும். அந்த கடனை வாங்கிட்டு போனவரோ வீட்டுக்கு வந்து இந்த 2000 ரூபாய் காசு குறையுது, நான் எப்படி உங்களை நம்பிட்டு போறது, மொத்த காசு தானே எடுத்து வைக்கிறேன்னு சொன்னீங்க, ஒழுங்கா எனக்கு மொத்த காசுமே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த பசங்களுமே மோதிரம் கிடைச்சதுனால நம்ம சேர்த்து வச்சிருக்க காசை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அந்த காசையுமே எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப அவங்க அப்பாவுமே அந்த காசெல்லாம் பார்த்துட்டு இதுகிட்ட எது இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசையுமே எண்ணி பாக்குறாரு. அதுல 2500 ரூபாயாவே இருக்குது, இன்னும் 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 2000 ரூபாய் மட்டும் அவங்க கிட்ட கொடுத்து அங்க இருந்து அனுப்பி விட்டு அவங்க அப்பாவுமே இந்த எவ்வளவு காசு எதுவும் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டா இப்ப அவங்க பாட்டியுமே அந்த பசங்க நீங்க போனதுக்கு அப்புறமா தூங்காம கொள்ளாம மலாட்ட உரிச்சு எவ்வளவு வேலைகள் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்க சித்திக்குமே ஒரு மாதிரி அந்த பசங்க மேல ஒரு பாசமும் வருது. இதனால வரைக்கும் அந்த பசங்க தண்டம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வந்த அந்த சித்தியுமே இதுக்கப்புறம் அந்த பசங்களை ஒரு மாதிரி பாசமாவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.